எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கோலம் போட்டாச்சு. இன்றைக்கும் நம்ம சீக்கிரமே கோலம் போட்டுட்டோம். இன்றைக்கி என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் தரையிலே கொஞ்சம் சாணி கரைச்சி தெளிச்சிருக்கோம். சாணி கரைச்சி தெளிச்சிட்டு அதை நன்னா தென்னந்தொடப்பத்தால் நன்னா தீத்தி நன்னா பெருக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா போடும்போது அந்த தரையில் அப்படியே சிமெண்ட் தரையில் மண் தரையில் கோலம் போட்ட மாதிரி நமக்கு என்னென்னா பச்சை பச்சின்னு இருக்கும். கோலம் போடும்போது மண் தரையில் சாணி தெளித்து பெருக்கிட்டு கோலம் போட்டோன்னா நல்லா பச்சை பசேல்னு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிமெண்ட் தரையிலையும் சாணி கரைச்சி தெளித்து அந்த மாதிரி கோலம் போட்டிருக்கோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பளிச்சுன்னு ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த க்ரீனும் அந்த தரையில் அந்த க்ரீன் கலரும் அதில் போட்டிருக்க நம்ம வெள்ளை கலர் கோலமும் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி மாடலில் போட்டிருக்கோம். இன்றைக்கும் நெளியால் தான் போட்டிருக்கு. நெளி குழல் வச்சு அதால் தான் போட்டிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மேலே படிக்கட்டுலேயும் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இங்கேயும் போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி போடுறது தான் ரொம்பவே பிடிக்கும். புள்ளி வச்ச கோலம் ரொம்ப நாள் இப்போல்லாம் நின்று குனிஞ்சி அந்த மாதிரி போட முடியறதில்ல. ஸோ அதனால் இதுதான் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் இந்த மாதிரி அடிக்கடி போட்டுருவோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதும் ஒவ்வொன்றா இன்றைக்கி பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட இட்லியும் புதினா சட்னியும் தான் இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு காத்தால கோலம் போட்டு முடித்தாச்சு. அடுத்தது டிஃபனுக்காக இப்போது இட்லியும் புதினா சட்னியும். இந்த சட்னி தேங்காய், அதாவது கொஞ்சம் கூடுதலான தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, காரத்துக்கு பச்சை மிளகா, உப்பு, கொஞ்சமாக ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா தண்ணி விட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா புதினா சட்னி ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். தேங்காய் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வச்சுட்டோம் அப்படின்னா சட்னி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இட்லியும் புதினா சட்னி தான் இந்த மார்னிங் டிஃபன். அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி மத்தியானம் என்ன சமையல் அப்படின்னா, இன்றைக்கி விலாகில் சாதம், சுட சுட சாதம், அதுக்கப்புறம் பீட்ரூட் தேங்காய் போட்டு கறி. இந்த கறி எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பீட்ரூட்டை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு அலம்பிட்டு நல்லா கேரட் சேர்த்தியில் நல்லா துருவிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு கருவேப்பிலையும் வாசனைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலாக செத்தி வச்ச பீட்ரூட்டும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா கலரிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா பீட்ரூட் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். லாஸ்ட்டில் மேலாக தேங்காய் போட்டு ஒரு தடவை பெரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேவைக்கேற்ப தேங்காய் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தேங்காய் போட்டு பெரட்டி எடுத்துட்டோன்னா பீட்ரூட் கறி ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்தது கத்திரிக்காய் கறி, கத்திரிக்காய் கூட்டு, மல்லாட்டை பயிர் போட்டு, அதாவது வேர்க்கடலை போட்டு கத்திரிக்காய் கூட்டு. இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 100 கிராம் கிட்ட துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு கத்திரிக்காய் கூட்டுக்கு நறுக்கிற மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நல்லா அலம்பிட்டு நறுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கொஞ்சம் புளி கரைச்சி விட்டு 2 தக்காளியும் போட்டு அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஒரு சாம்பார் பொடி அது மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கத்திரிக்காயை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் மேலாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம துவரம்பருப்பை மசிச்சு போட்டுட்டு கொஞ்சமாக கறிப்பொடி ஒரு 2-3 ஸ்பூன் தூவிடணும் வாசனைக்காக. அந்த மாதிரி கறிப்பொடியும் தூவிட்டு ஒரு மூடி தேங்காயும் திருகி அது மேலே போட்டுட்டு கொஞ்சம் காய் வேகும்போது பெருங்காயமும் போட்டு நல்லா வேக விட்டுடணும். லாஸ்ட்டில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு மேலாக கொத்தமல்லி தழையும் தூவி நல்லா ஒரு தடவை கலரி விட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் புளி விட்ட கூட்டும் ரெடி. இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது இது சாதத்துக்கும் பசனி சாப்பிட்லாம், தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த கூட்டு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி விலாகில் சமையல் இது தான். அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி ராத்திரி விலாகில் என்ன டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை தான். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இட்லி மாவில் அரைக்கிற தோசை தான். தோசை ரொம்ப மெல்லிஸாக அழகாக பேப்பர் மாதிரி தோசை பார்த்துருக்கேன். தோசையும் மத்தியானம் பண்ணின சாம்பார் இருக்கு இல்லையா, அதே தான் தொட்டுக்கிறதுக்கும் அதே தான். ஸோ இன்றைக்கி ராத்திரி தோசையும் மத்தியானம் பண்ணின டிஷ் அதே தான் தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். வேறு எதுவும் தனியாக சட்னி பண்ணல. ஸோ 2 பேர் தான், நானும் அபியப்பா 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வேளைக்கு வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கும் தெரியல. திரும்ப திரும்ப எது பண்ணாலுமே மீந்து போகிறது. ஸோ அதனால் மத்தியானம் பண்ணினதே இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ராத்திரி தொட்டுக்கிறதுக்கு அதே தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம விலாகில் ஃபுல் டே என்ன பண்ணியிருக்கோம், காலையில் மார்னிங் என்ன டிஃபன் பண்ணியிருக்கோம், மத்தியானம் என்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க.
கோலம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கோலத்தோட வந்து நான் வந்து கலர் கோலம் கொடுக்கல. ஸோ கலர் கோலம் வந்து சைடில் வருது இல்லையா, அது வந்து அபியாத்தில் போட்டிருக்க கோலத்தை தான், அபி போட்டிருக்க கோலத்தை தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஃபோட்டோவில் அதையும் வந்து தம்மையில் கொடுத்துருப்பா. ஸோ கலர் கோலம் வந்து அபியோட கோலம். அதில் வர்ற கோலம் வந்து கலர் கோலம் ஒவ்வொன்றுமே வந்து அபியோட கோலம் தான். ஸோ அதையும் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா மாமி வந்து கலர் கோலம் போடலை அப்படின்னு சொன்னாலே அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து அபியாத்து கோலம் தான் அதில் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கா. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.